So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸோட கண்டினியூஷன் தான். சோ போன வீடியோ பார்ட் 1 வீடியோல என்ன பார்த்தோம்? சோ டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸோட பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸோட பார்ட் 2. சரிங்களா? ஓகே. சோ guys are ready for part 2. சரி வாங்க. சோ பார்ட் 2ல 6th கோல்டன் 3 மார்க் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5 மற்றும் 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i அப்படிங்கிற ரெண்டு கலப்பெண்களும் சமம்னு சொல்லிட்டாங்க. சமமா இருந்துச்சுன்னா ரெண்டு கலப்பெண்களும் சமம்னு சொல்லிட்டாங்க. சமமா இருந்துச்சுன்னா x மற்றும் y ஓட மதிப்புகளை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. சமம்னு கொடுத்தாச்சு. அப்ப நம்ம ரெண்டையும் சமப்படுத்தி xy கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. சரியா? ஓகே. சோ ரெண்டையும் சமப்படுத்திடலாம். 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5 equal to 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i. சரிங்களா? ரெண்டையும் சமப்படுத்தியாச்சு. இப்போ பெருக்கிடலாமா? சோல பெருக்கணும் x 3 into x 3x minus I into x minus ix 2 into y 2y இங்க மைனஸ் இருக்கு. சோ minus 2y minus iy இங்க ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. சோ plus iy ஆயிடும். அடுத்தது plus 2y plus 5 அப்படியே வரும். அடுத்தது 2x y into minus 1 minus y y into 2i plus 2iy plus 3 plus 2i. சரிங்களா? ஓகே. சோ இதுல x எல்லாம் I இருக்கிறதெல்லாம் தனியா I இல்லாதெல்லாம் தனியா எழுதிடலாம். 3x minus 2y plus 5 3x minus 2y plus 5 இதெல்லாம் I இல்லாதது. I இருக்கிறதுல எது? ix iy 2y இதெல்லாம் I இருக்கிறது இல்லையா? சோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா I காமனா எடுத்துக்கலாமா? சோ I காமனா எடுத்துக்க அப்புறம் plus I காமனா எடுத்தாச்சு. I காமனா எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 2. இங்க பாருங்களா, இங்க I காமனா எடுத்துட்டோம்னா minus x இருக்கும். குறியீட்டை மறந்துடாதீங்கடா, மார்க் போயிடும். சோ I எடுத்துட்டோம், இப்ப minus x இருக்கும். இங்கேயும் I எடுத்துட்டோம், plus y இருக்கும். இங்கேயும் I எடுத்துட்டோம், plus 2 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இந்த சைடும் அதே மாதிரி I எல்லாம் ஒரு பக்கம், I இல்லாததெல்லாம் தனியா எடுத்துடலாம். I இல்லாததுன்னா இந்த மூணும் I இல்லாதது. ஃபர்ஸ்ட் அந்த மூணு எழுதிடலாம். 2x minus y plus 3. அடுத்தது I இருக்கிறது. சோ பிளஸ் I காமனா எடுத்துக்கலாம். 2y plus 2 இல்லையா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப தனியா ரெண்டு இருபுறமும் மெய்ப்பகுதியை மட்டும் சமப்படுத்திட்டு அப்புறம் இருபுறமும் கற்பனை பகுதியை சமப்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இருபுறமும் மெய் மற்றும் கற்பனை பகுதியை இருபுறமும் மெய்ப்பகுதியை ஒவ்வொன்னாவே கண்டுபிடிச்சுக்கலாம். இருபுறமும் மெய்ப்பகுதியை ரெண்டு பக்கமே மெய்ப்பகுதியை எடுத்துக்கிறோம். சோ இருபுறமும் மெய்ப்பகுதியை ரெண்டு பக்கமே மெய்ப்பகுதியை சமப்படுத்தணும்னா என்ன கிடைக்கும்? சமப்படுத்த கிடைப்பது. சோ ரெண்டு பக்கமும் மெய்ப்பகுதியை சமப்படுத்தணும்னா 3x minus 2y plus 5 ஈக்குவல் டு இந்த சைடும் மெய்ப்பகுதி எடுத்துக்கணும். 2x minus y plus 3. சரியா? ஓகே. சோ இப்ப x எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? சோ x எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. plus 2x உள்ள வந்தா minus 2x. இங்க minus 2y இருக்கு. minus y உள்ள வந்தா plus y equal to 3 plus 5 அங்க போனா minus 5. சரிங்களா? ஓகே. சோ 3x minus 2x x minus 2y plus y minus y equal to 3 minus 5 minus 2. இது சமன்பாடு 1. சோ அடுத்தது கற்பனை பகுதியை சமப்படுத்திடலாம். சோ இருபுறமும் கற்பனை பகுதியை சமப்படுத்த கிடைப்பது. ரெண்டு பக்கமும் கற்பனை பகுதியை சமப்படுத்தணும்னா என்ன கிடைக்கும்?
இருபுறமும் கற்பனை பகுதியை சமப்படுத்த கிடைப்பது. சோ கற்பனை பகுதி ரெண்டு பக்கமும் எடுத்தோன்னே என்ன ஆகும்? -x + y + 2 -x + y + 2 = 2y + 2. இங்க என்ன இருக்கு? ஐல ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. சோ 2y + 2 அத அப்படியே எழுதிடலாம். சரிங்களா? இப்ப அந்த பக்கம் இருக்கறத இன்சர்ட் கொண்டு வந்துடலாம். -x + y + 2 + 2y உள்ள வந்தா -2y + 2 உள்ள வந்தா -2 = 0. -x அப்படியே இருக்கும். +y -2y +y + into -, -2y ல இருந்து y போச்சுனா y, பெரிய நம்பர் பக்கம் மைனஸ் இருக்கு. சோ -y +2 -2 போய்டும் = 0. மைனஸ் பொதுவா எடுத்துட்டோம்னா x + y = 0. சோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? இப்படி வச்சுக்கோங்க. இதையே மாத்துறீங்க. -x -y ன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. சரியா? இது ரெண்டாவது. இப்ப சமன்பாடு 1 மற்றும் 2 ஐ தீர்க்க கிடைப்பது. சமன்பாடு 1 மற்றும் 2 ஐ தீர்க்க கிடைப்பது. சோ இது ரெண்டையும் தீர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன சொல்லிருக்கு? x - y = -2 ன்னு சொல்லுது இல்லையா? ஃபர்ஸ்ட் சமன்பாடு x - y = -2. ரெண்டாவது சமன்பாடு என்ன? -x - y = 0. ரெண்டாவது சமன்பாடு -x - y = 0. +x - x போய்டும். சோ -y -2y -2 + 0 -2. சோ y = -2. பெருக்கல்ல இருக்க -2 அந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். by -2 - போய்டும். 2 2 அடிச்சு 1 வந்துரும். சோ y = 1 கிடைச்சிருக்கு இல்லையா? சோ y = 1 அப்படிங்கறத கொண்டு போய் 2ல சமர்ப்பிக்கலாம். சோ y நீங்க 1ல கூட சமர்ப்பிக்கலாம். எதுல வேணா நீங்க பிரதியிடலாம். சரியா? சோ y = 1 என்பதை 1லயும் போடலாம், 2லயும் போடலாம். நான் 2ல போடுறேன். 2ல் பிரதியிட கிடைப்பது. y = 1 ன்னு 2ல பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் ஈக்குவேஷன் which implies 2 எடுத்தோம்னா -x - y = 0 இல்லையா? -x - y க்கு பதிலா 1 = 0. சோ -x -1 வெளிய போனா +1. சோ x = இந்த மைனஸ் அப்படியே அங்க போய்டுமா? -1. புரிஞ்சுதுங்களா? சோ x y கண்டுபிடிச்சாச்சா? சோ x = -1. எனவே x = -1, y = 1. சரிங்களா? சோ x க்கு -1, y க்கு 1 கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே, the next வந்துட்டு 7th golden question top 63 மார்க்ல golden 3 மார்க்ல 7th golden 3 மார்க் என்ன சொல்லிருக்காங்க? 1 + i by 1 - i the whole cube minus 1 - i by 1 + i the whole cube by செவ்வக வடிவில் சுருக்குக. செவ்வக வடிவத்துல சுருக்க சொல்லிருக்காங்க. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா எடுத்து கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கத மட்டும் எடுத்துக்கலாம். 1 + i by 1 - i இல்லையா? சோ 1 + i by 1 - i. சோ இந்த மாதிரி பார்த்தாவே நான் என்ன சொல்லிருக்கேன்? அத்தியாயம் 2ல சொல்லி கொடுத்திருப்பேன். இணை எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? சோ இணை எப்படி எடுக்கலாம்? இங்க கிராஸ் போட்டுட்டு கீழே என்ன இருக்கோ சோ கீழ் பகுதியை பார்க்கணும்னு சொல்லிருக்கேன். கீழ் பகுதியை பார்த்துட்டு நடுவுல இருக்கக்கூடிய குறியீட்டை மட்டும் மாத்தணும்னு சொல்லிருக்கேன். சோ இதை அப்படியே எழுதிட்டு நடுவுல இருக்க குறியீடு மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும், பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும். இங்க மைனஸ் இருக்கு சோ பிளஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழையும் அதே மாதிரி பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். சரியா? ஓகே, சோ மேல ரெண்டையும் பெருக்குனா 1 + i into 1 + i ன்னு வரும். கீழே ரெண்டையும் பெருக்குனா 1 - i into 1 + i ன்னு வரும் இல்லையா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே, சோ 1 + i into 1 + i னா ரெண்டையும் பெருக்கணும். சோ 1 into 1 1 தான், 1 into i i தான், plus i into 1 plus i தான். So I into I square, so plus I square by a minus b into a plus b, so a square minus b square, a square இங்கிறது 1 square minus b square இங்கிறது I square. சரிங்களா? புரிஞ்சுதா? so இந்த இடத்துல என்ன பயன்படுத்தியிருக்கோம்? a minus b into a plus b சூத்திரம். அதை எப்படி எழுதிக்கலாம்? a square minus b square. சரியா? so a square minus b square எழுதியிருக்கோம். சரிங்களா? okay, so இப்போ I square ஓட மதிப்பு என்ன? -1 இல்லையா? so அதை அப்படியே போட்டுக்கலாம். so which is equal to 1 plus I plus I 2i minus 1. I square ஓட மதிப்பு -1 நமக்கு தெரியும். so -1 போட்டுக்கலாம். divided by இங்க பாருங்க 1 square என்ன? 1 தான். அடுத்தது I square என்ன? -1. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப +1 ஆயிடுமா? so +1. so +1 -1 அடிஞ்சு போயிடும்.
2i by 1 plus 1 2 இருக்கு. 2 போயிடும், i மட்டும் வரும். சரிங்களா? சோ இதுதான் எதனுடைய மதிப்பு? 1 plus i by 1 minus i ஓட மதிப்பு. 1 plus i by 1 minus i ஓட மதிப்பு. அடுத்தது நமக்கு என்ன வேணும்? 1 minus i by 1 plus i வேணும். அடுத்தது நமக்கு என்ன வேணும்? 1 minus i by 1 plus i வேணும். சோ இது பாத்தீங்கன்னா இதனுடைய நேர்மாறா, ரெசிப்ரோக்கல், தலைகீழா. 1 plus i by 1 minus i ஓட தலைகீழா, நேர்மாறன்னு சொல்றது காட்டிலும் தலைகீழா. ஓகே, சோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by 1 plus i by 1 minus i. இப்போ கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேற்பகுதிக்கு போயிடுமா? தொகுதிக்கு, சோ அப்ப தொகுதிக்கு போயிடும் இல்லையா? சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus i by 1 plus i ன்னு கிடைச்சிடும் இல்லையா? சோ 1 minus i by 1 plus i க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? i ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ அதுக்கு நம்ம இங்க போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அவ்வளவுதான். சரியா? இது சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ ஆனா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus i by 1 minus i the whole cube minus 1 minus i by 1 plus i the whole cube ஓட செவ்வக வடிவம் கேட்டிருக்காங்க. சோ ஃபுல்லா தி क्वेश्चन எழுதிக்கலாம். 1 plus i by 1 plus i by 1 minus i the whole cube minus 1 minus i by 1 plus i the whole cube கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, சோ இங்க பாருங்களேன், இன்னொரு விஷயம் நம்ம தப்பா இது பண்ணிருக்கோம். சோ 1 minus i by 1 plus i க்கு நமக்கு தெரியாது. 1 plus i by 1 minus i க்கு தானே தெரியும். சோ அப்ப நீங்க இதுக்கு வேலை கொண்டே போக வேணாம், இப்படியே வச்சுக்கோங்க, வேலை முடியட்டும். இப்படியே வச்சுட்டு 1 by 1 plus i by 1 minus i க்கு என்ன? சாரி, மிஸ்டேக் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. சரியா? சோ 1 plus i by, நீங்களும் பாக்கலையா அந்த மிஸ்டேக்க? சோ 1 plus i by 1 minus i க்கு தானே 1 plus i by 1 minus i க்கு தானே i. சோ அந்த i இங்க போட்டுக்க போறோம். சரியா? 1 by i ஓட மதிப்பு என்ன? மைனஸ் i இல்லையா? சோ கீழ இருக்கக்கூடிய i மேல போச்சுன்னா மைனஸ் i. 1 by i நாவே மைனஸ் i. சரியா? ஓகே, சோ இப்போ 1 plus i by 1 minus i க்கு என்ன கிடைச்சிருக்கு? i கிடைச்சிருக்கு. சோ i the whole cube minus 1 minus i by 1 plus i க்கு என்ன கிடைச்சிருக்கு? minus i the whole cube. சரிங்களா? ஓகே, சோ i cube ஓட மதிப்பு என்ன? நான் சொல்லி கொடுத்திருக்கேன் அத்தியாயம் 2ல i cube ஓட மதிப்பு -1. அடுத்தது minus i the whole cube. i cube க்கு -1, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. i cube க்கு -1 i cube க்கு என்னது? -i இல்லையா? சோ i square -1, i cube -i. சோ i cube க்கு -i, இங்க i cube க்கு -i, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, அடி +i. ஆனா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, சோ -i தான் வரும். சரிங்களா? சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தானே, சோ -i தான் வரும். -i -2i. சோ இதுதான் பதில். புரிஞ்சுதுங்களா? சோ இது எப்படி செவ்வக வடிவத்துல எழுத? 0 - 2i தான் எழுத முடியும். சோ நீங்க -2i ன்னு விடுறது பிரச்சனை இல்ல. சரியா? ஓகே, சோ இதுல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகேடா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8th golden 3 mark question. சோ டாப் 60 golden 3 markல 8th question. சோ மோட் என்ன சொல்லிருக்காங்க? 2 ன்னு சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க நம்மள? 3 less than or equal to mod z plus 3 plus 4i less than or equal to 7 ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி क्वेश्चन இன்இக்வாலிட்டி மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நடுவுல இருக்கதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? நடுவுல இருக்கதை எடுத்துக்கணும். சோ mod z plus 3 plus 4i எடுத்துட்டு இது எப்பவுமே less than or equal to உள்ள இருக்கதை பிரிச்சு எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் z பிரிச்சு எழுதிக்கிறேன். mod z plus இங்க என்ன இருக்கு? 3 plus 4i. சோ 3 plus 4i. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ z mod z ஓட மதிப்பு என்ன? 2. சோ 2 plus இந்த மாதிரி மாட்ல இருந்துச்சுன்னா root of, இது எப்படி எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி மாட்ல x plus iy வடிவத்துல இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு கலப்பெண் வடிவத்துல மாடுக்குள்ள இருந்துச்சுன்னா root of மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் பிளஸ் இந்த i கூட இருக்கிற கற்பனை பகுதி, அந்த i கூட இருக்கிறதோட ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16. வேணா இந்த ஒரு ஸ்டெப் கூட போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு போட்டுட்டு less than or equal to 2 plus root of 9, 3 square 9, 4 square 16. So less than or equal to 2 plus root of 16 plus 9, 25. So less than or equal to 2 plus root 25 வெளியே எடுத்தா 5. So less than or equal to 7. So mod z plus 3 plus 4i ஓட மதிப்பு என்னங்க? less than or equal to 7. புரிஞ்சுதா? இது ஒரு பார்ட். இது வந்து 1 ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்றீங்கன்னா அதே mod z plus 3 plus 4i mod z plus 3 plus 4i எடுத்தீங்கன்னா அது greater than or equal to ல எடுத்தோம்னா எப்படி இருக்கும்னா mod z minus mod of 3 plus 4i ன்னு இருக்கும்.
சரிங்களா? ஓகே, சோ இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட் ஓட மதிப்பு என்ன 2. சோ மாடுலஸ்க்குள்ள 2 மைனஸ் இது எப்படி எழுதிக்கலாம் 3 ஸ்கொயர் 9 plus 16 எழுதிக்கலாமா? ஓகே, so greater than or equal to 2 minus root 25. So greater than or equal to mod 2 minus 5. Root 25 வெளிய எடுத்தா 5. So greater than or equal to mod 2 minus 5 minus 3. மட்டுமலியோட சிறப்பே மாடோட சிறப்பே என்னங்க? மட்டுமலியோட சிறப்பே மைனஸ கூட பிளஸ் ஆக்கி கொடுக்கிறதா. So minus 3 மாட்ல இருந்து மட்டுமலியில இருந்து வெளிய எடுக்கும்போது plus 3 ஆயிடும். So greater than or equal to plus 3. So இது வந்து mod z plus 3 plus 4i. சரிங்களா? ஓகே, சோ இத ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மற்றும் 2 இலிருந்து 1 மற்றும் 2 இலிருந்து சோ 1 மற்றும் 2 ரெண்டையும் பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 இருக்கு. இது திருப்பி எழுதணும்னா எப்படி இருக்கும்? இது அப்படியே தலைகீழ திருப்பி எழுதுனீங்கன்னா 2 திருப்பி எழுதுனீங்கன்னா இத திருப்பி எழுதுனீங்கன்னா 3 இந்த குறியீடு அப்படியே திரும்பிரும். சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z plus 3 plus 4i வரும் இல்லையா? சோ அது அப்படியே நம்ம திருப்பி எழுதுறோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இத எழுதிடலாம். சோ 3 less than or equal to mod z plus 3 plus 4i. இது எதுக்கு less than or equal to இருக்கு? இது வந்து less than or equal to 7 க்கு இருக்கு இல்லையா? சோ 1ல இருந்து less than or equal to 7 வந்துருச்சா? சோ இதுதானே எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி நிறுவ சொல்லிருக்காங்க. அதுவே நமக்கு கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ இதே மாதிரி மாடல் क्वेश्चंस 4 क्वेश्चन இருக்குடா பயிற்சியில. சோ இந்த 4 क्वेश्चन நீங்க வொர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? வாங்க. சோ அடுத்தது டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல 9th கோல்டன் 3 மார்க் என்ன? பின்வரும் சமன்பாடுகளில் z வந்து x plus iy ன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிமைய பாதையை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. கார்ட்டீசியன் வடிவில கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? x க்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்காங்க? x plus iy ன்னு கொடுத்துட்டாங்க இல்லீங்களா? ஓகே, சோ z க்கு என்ன கொடுத்திருக்காங்க? x plus iy minus 4 equal to 16. சரிங்களா? ஓகே, இப்போ மெய்ப்பகுதியை தனியா கற்பனை பகுதி தனியா பிரிச்சு எழுதிடலாம். சோ x minus 4 plus iy equal to 16. நான் என்ன சொல்லிருக்கேன்? இந்த மாதிரி மட்டுமலிக்குள்ள x plus iy வடிவம், அதாவது மட்டுமலிக்குள்ள கலப்பெண் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதணும்? root of x minus மெய்ப்பகுதி the whole square plus கற்பனை பகுதி, இங்க கற்பனை பகுதி y square equal to 16. இருபுறமும் வர்க்கம் எடுக்க, சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். சோ இருபுறமும் வர்க்கம் எடுக்க கிடைப்பது, இருபுறமும் வர்க்கம் எடுக்க கிடைப்பது. சோ ரெண்டு பக்கமே வர்க்கம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? root of x minus 4 the whole square plus y square the whole square equal to 16 square இல்லையா? ஓகே, இந்த ஸ்கொயரும் இந்த வர்க்கமூலமும் போயிடும், வர்க்கமூலமும் போயிடும், இருபுறமும் வர்க்கம் எடுத்திருக்கோம் அதனால. சோ அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? x minus 4 the whole square plus y square equal to 16 square 256. சரிங்களா? ஓகே, சோ இது பார்க்க எப்படி இருக்கு? a minus b the whole square மாதிரியே இல்ல. சோ a minus b the whole square விரிச்சு எழுதணும்னா a square minus 2ab plus b square இல்லையா? சோ a square plus b square 4 square 16 b square minus 2ab. So 2 into x into 4 plus y square equal to 256. சரிங்களா? Okay, so x square plus 16 minus 2 4s are 8x plus y square equal to 256. Okay va? Okay, so x square plus y square minus 8x plus 16 இங்க இருக்கு plus 256 உள்ள வந்தா minus 256 equal to 0 இல்லையா? Okay, so x square plus y square minus 8x, so 16 இங்க 6 போச்சுனா 240 வரும் இல்லையா? so minus 240 equal to 0. so இதுதான் வந்து அவங்க கேட்ட கார்ட்டீசியன் சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு நமக்கு சமன்பாடு கொடுத்துட்டு z equal to x plus iy அதுல போட்டு கார்ட்டீசியன் வடிவில எழுதுனா x plus iy ஃபர்ஸ்ட் x plus iy வடிவத்துல போட்டுருங்க, பிரச்சனை இல்ல.
Z க்கு பதிலா x plus iy போட்டுங்க. போட்டுட்டு மெய்ப்பகுதி தனியா கற்பனை பகுதி தனியா பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு அது மட்டும் தானே இருக்கும். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? அதைய ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் பிளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வர்க்கமும் இரு பக்கமும் வர்க்கம் எடுங்க. வர்க்கம் எடுத்தீங்கன்னா வர்க்கமூலம் போயிடும். வர்க்கமூலம் போயிடும். அந்த பக்கம் ஸ்கொயர் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் சேர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா கார்ட்டீசியன் சமன்பாடு வடிவத்துக்கு வந்துரும். சரிங்களா? சோ ரொம்ப ஈஸி. இதே மாதிரி மாடல் கொஸ்டின் பயிற்சியில இனி ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம எடுத்துக்காட்டுல 2 கேள்வி இருக்கு. சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துருங்க. சரியா? ஓகேடா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல 10th 3 மார்க் என்ன சொல்லிருக்காங்க? பின்வருவனவற்றை செவ்வக வடிவில் எழுதுக. இத செவ்வக வடிவத்துல எழுத சொல்லிருக்காங்க. சோ எழுதுறதுக்கு முன்னாடி பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு. cos θ1 plus I sin θ1 into cos θ2 plus I sin θ2 வடிவத்துல இருக்கா? இதை எப்படி எழுதிக்கலாம்? cos θ1 plus θ2 cos θ1 plus θ2 plus I into sin θ1 plus θ2 னு எழுதிக்கலாம். சரிங்களா? சோ cos θ1 plus I sin θ1 into cos θ2 plus I sin θ2 எப்படி எழுதிக்கலாம்? cos θ1 plus θ2 plus I into sin θ1 plus θ2ங்கிற வடிவத்துல எழுதிடலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்போ cos of θ1 என்ன? இதுதான் θ1 pi by 6 plus θ2 என்ன? pi by 12 plus I sin θ1 என்ன? pi by 6 plus θ2 pi by 12. இப்போ இது ரெண்டுக்கும் LCM எடுத்துக்கலாங்களா? LCM எடுத்தா 12 தான் வரும் இல்லையா? சோ LCM எடுத்துக்கலாம். cos of கீழ 12 தான் வரும் LCM எடுத்தோம்னா. சோ இங்க 6 2s are 12 இல்லையா? சோ கீழ 2 னா மேலே 2 ஆல பெருக்கணும். சோ அப்ப 2 pi அங்க plus pi தான் வரும். சோ 2 pi plus pi னு வரும். plus I into sin of அதே மாதிரி இங்கேயும் LCM எடுத்தீங்கன்னா 12 தான் வரும். சோ 12 வந்துரும். இங்க 2 ஆல பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மேலே 2 ஆல பெருக்கணும். 2 pi அங்க plus pi இருக்கு. சோ 2 pi plus pi. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? cos of 2 pi plus pi 3 pi by 12 plus I sin 3 pi by 12 னு வரும். வருமா? சோ 3 1 time 3 4s are 12. 3 1 time 3 4s are 12. அப்ப என்ன கிடைக்கும்? cos of pi by 4 plus I sin pi by 4 இல்லையா? சோ cos pi by 4 ஓட மதிப்பு என்ன? cos pi by 4 1 by root 2 okay, so 1 by root 2 plus I sin 1 pi by 4 ஓடது 1 by root 2. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ x plus iy வடிவத்துல இருக்கா? சோ x plus iy வடிவம் தான் செவ்வக வடிவம். சோ செவ்வக வடிவத்துல வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி மாடல் क्वेश्चन பயிற்சியில இருக்கு. பயிற்சியில இன்னொன்னு இருக்கு, எடுத்துக்காட்டுலயும் இருக்கு. சோ அதனால அந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க தரவா பாத்துறணும். மாடல் क्वेश्चंस வொர்க் அவுட் பண்ணி எனக்கு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லணும். சரியாமா? ஓகே. சோ இந்த क्वेश्चंसல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சோ இந்த பார்ட் 2ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது क्वेश्चंसல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இதே மாதிரி மாடல் क्वेश्चंस நிறைய இருக்கு. சோ அந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியாமா? சோ பார்ட் 2 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பார்ட் 3 க்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணணும். சரியா? சோ பார்ட் 3 க்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு பார்ட் 3 சீக்கிரம் அப்லோட் ஆகும். சரியா? அதே மாதிரி நம்ம டாப் 60 கோல்டன் 2 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு அதை ஃபுல்லா பாத்துட்டீங்களாங்கிறதையும் சொல்லணும். சரியா? ஓகேடாமா. சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால எல்லா क्वेश्चंसும் நம்ம கூடயே வந்து டாப் 63 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா 2 மார்க்ஸ் எப்படி முடிச்சீங்களோ அதே மாதிரி 3 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். சரியா? ஓகே.